Hello everyone. Hearty welcome to my channel Lifelong Learning. Programming in Java Simplifiedங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளமாக எடுத்து எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூவிங் ஜீரோஸ் டு த ஃப்ரண்ட் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட். இந்த ப்ராப்ளம் geeks4geeks.orgங்கிற போர்ட்டலில் இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். லிங்க் லிஸ்ட்டுங்கிறது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இங்கே எலிமெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிறதில்ல, வெவ்வேறு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஒரு பாயிண்டர் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த எலிமெண்ட் எது அப்படிங்கிறத நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க் பண்ணுறதுனால இதுக்கு பேர் லிங்க் லிஸ்ட். அப்போ இந்த லிங்க் லிஸ்ட்டில் யூ ஹாவ் நோட்ஸ். இந்த நோட்ஸில் என்ன இருக்குன்னா, யூ ஹாவ் அ டேட்டா அண்ட் தென் பாயிண்டர் டு அனதர் நோட். இப்போ சம்டைம்ஸ் ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும் இருக்கலாம், இல்லை 2 பாயிண்டர் கூட இருக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த கடைசி பாயிண்டர் நல்லுன்னு இருக்குங்களா, அதுக்கு பதிலாக இது ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டை கூட பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கலாம். அதே போல் இங்கேருந்து ஒரு பாயிண்டர் இருக்குது, இந்த நோடுலேருந்து இங்கே ஒரு பாயிண்டர் இருக்கலாம். டபுள்லி லிங்க் லிஸ்ட். பேசிக்கலாக இது ஒரு நோட் வில் கண்டெயின் அ டேட்டா அண்ட் அ பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட். இந்த கடைசி நோடோட பாயிண்டர் வில் பி நல், இண்டிகேட்டிங் தட் திஸ் இஸ் த லாஸ்ட் நோடு அப்படின்ட்டு. அதே போல் இந்த ஃபஸ்ட்டு நோடுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாயிண்டர் இருக்கும், ஹெட்டுன்னு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அந்த லிங்க் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. லிங்க் லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே டேட்டா ஆர் நாட் ஸ்டோர்ட் கண்டினியூஸ்லி, ஆனால் அரேயில் இந்த டேட்டா ஆர் ஸ்டோர்ட் கண்டினியூஸ்லி. அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அரேயில் இருக்கிற எலிமெண்ட் நடுவில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறதோ இல்லை டிலீட் பண்ணுறதோ ரொம்ப சிரமம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா லிங்க் லிஸ்ட்டில் டெலீஷன் ஆஃப் அ நோட் ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இந்த நோடை நம்ம டிலீட் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு முந்தின நோடுக்கு நம்ம ஒரு பாயிண்டரை வச்சுருப்போம். நம்ம இந்த நோடை டிலீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நோடு எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோ அந்த நோடை ப்ரீவியஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி மாற்றினா போதும், அவ்வளோதாங்க. இந்த டெம்ப் நோட் வில் பி டெலீட்டட். அதே போல் இன்சர்ஷன் அட் த பிகினிங் இல்லை நடுவில் எங்கேனாலும் சரி. இப்போ நான் இன்சர்ட் அட் த பிகினிங் மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஹெட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நோடை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த நோடு வில் பாயிண்ட் டு த ஹெட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டும் இந்த நோடை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நோடும் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஹெட்டை இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நோடை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த நோட் இஸ் இன்சர்ட்டட் அட் த பிகினிங் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுமோ அங்கெல்லாம் வி கேன் யூஸ் லிங்க் லிஸ்ட். அதே போல் ஒரு ட்ரீயை ரெப்ரசன்ட் பண்ணணுன்னாலும் நம்ம லிங்க் லிஸ்ட்டுக்கு தான் போகணும். இப்போ ப்ராப்ளத்துக்கு வரலாம். மூவ் ஆல் ஜீரோஸ் டு த ஃப்ரண்ட் ஆஃப் த லிஸ்ட். அப்போது ஒரு லிங்க் லிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுதான் இன்புட்டு. இதில் பார்த்திங்கன்னா டேட்டா 0 4 0 5 0 அப்படின்னு இருக்குது. இதில் இருக்கிற எல்லா ஜீரோஸையும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா 0 0 4 5, அதாவது இங்கே இருக்கிற டேட்டாவோட ஆர்டர் மாறக்கூடாது, ஜீரோஸை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், 0 1 0 1 2ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஜீரோஸை மூவ் பண்ணும்போது 0 0 வந்துருச்சு, இந்த 1 1 2. நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, நீ நாட் ரீட் எனிதிங் ஆர் பிரிண்ட் எனிதிங். நம்ம மூவ் ஜீரோஸுங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணணுன்னா போதும். அந்த ஃபங்க்ஷன் இட் டேக்ஸ் த ஹெட் நோட் as a input parameter. So n varies from 1 to 50. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி லிங்க் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்புட் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த லிங்க் லிஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்பேஸ் செப்ரேட்டட் n இன்டீஜர்ஸ். அப்போ இங்கே 4ன்னா 4 இன்டீஜர்ஸ் ஸ்பேஸ் இன்பிட்வீன் வர மாதிரி கொடுத்துருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா 7 நோடு இருக்குது. இதுதான் டேட்டா. இப்போ டேட்டா 1 2 3 0 5 0 6 நம்ம கொடுத்தோன்னா the first node created will have the data as 1. அதுதான் கடைசி நோடாக இங்கே போகுது. அடுத்து செகண்ட் நோட் க்ரியேட் ஆகி அதுதான் இங்கே ஹெட் நோடாக போகுது. அடுத்து தேர்ட் நோட் க்ரியேட் ஆகி ஹெட் நோடாக போகுது. இப்படி பார்த்திங்கன்னா 6th நோடு க்ரியேட் ஆகி தட் இஸ் த ஹெட் நோட். இந்த 1ஓட நெக்ஸ்ட் வில் பி பாயிண்டிங் டு நல். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் க்ரியேஷன் இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த லிங்க் லிஸ்ட் க்ரியேஷனை சொல்லிவிட்டு
அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். நோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் நோடு. இட் கண்டெய்ன்ஸ் 2 members. ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து கண்டெய்ன்ஸ் த டேட்டா, அனதர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து கண்டெய்ன்ஸ் பாயிண்டட் டு த நெக்ஸ்ட் எலிமெண்ட். அதாவது இட் இஸ் ஆஃப் டைப் நோட். இட் வில் பாயிண்ட் டு த எலிமெண்ட் ஆஃப் த டைப் நோடு. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் டேக்ஸ் 1 parameter, தட் இஸ் த இன்டீஜர். அப்போ இந்த இன்டீஜரை நம்ம வந்து டேட்டாவுக்கு அசைன் பண்ணிக்குவோம். அடுத்தது வந்து இந்த நெக்ஸ்ட்டுக்கு வில் அசைன் த வேல்யூ நல். That means a node will be created with the data D. The next pointer will be null. Move 0 அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு மெயின் மெத்தடு. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். எஸ்சிங்கிற ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்டு. இது வந்து இன்புட் டேட்டாவுக்காக டு ரீட் டேட்டா ஃப்ரம் த system.in. இன்டீஜர் t is equal to sa.nextInt. அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி டீயில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு ஹெட் நோடு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து வேல்யூ வந்து நல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த டீ வந்து யூஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோனையும் டி வந்து த சேம் டி வேல்யூ டி மைனஸ் மைனஸ் டி வில் பி டிக்ரிமெண்டட் ஆஃப்டர் யூஸிங் திஸ் டி. அப்போ இந்த இடத்துல 4ன்னு வரும்போது டீயோட வேல்யூ 4. அடுத்து ஏ இஸ் ஈக்குவல் டு sc.nextInt. இந்த 1 வந்து ரீட் ஆகும். அந்த ரீட் ஆகும்போது ஹெட்டோட வேல்யூ வந்து நல்லான்னு செக் பண்ணுறோம். ஏன்னா இப்போ தான் புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறோங்கிறதுமா இல்லையா ஆல்ரெடி இருக்கிறதோட நம்ம அப்பெண்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தெரியணும். அதனால் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா நியூ நோடு ஒன்று க்ரியேட் பண்ணி நியூ நோட் ஆஃப் ஏ, இப்போ ரீட் பண்ணியிருக்கிற டேட்டாவை வச்சு ஒரு நோடு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஹெட் வந்து வில் பி பாயிண்டிங் டு தட் நோட். அடுத்த தரம் வரும்போது என்ன ஆகும், டி மைனஸ் மைனஸுங்கிறதுனால டீயோட வேல்யூ வந்து இப்போ சப்ட்ராக்ட் ஆகிருக்கும், 3ன்னு ஆகிருக்கும். இப்போ 3ன்னு வைக்கும்போது அடுத்த டேட்டாவை ரீட் ஆகிக்கும், தட் இஸ் 2. இப்போ ஆல்ரெடி ஹெட் நோடு நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம். அதனால் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். எல்ஸ் பார்ட்டில் வி ஆர் க்ரியேட்டிங் அனதர் நோட் வித் த வேல்யூ 2. அதை டெம்ப்புங்கிற நேமில் வச்சுருக்குறோம் நம்ம. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம ஹெட்டு வேல்யூவை temp.nextக்கு அசைன் பண்ண போகிறோம். இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற நோடோட நெக்ஸ்ட் வில் பி ஈக்குவல் டு ஹெட் அண்ட் தென் ஹெட் வில் பி ஈக்குவல் டு டெம்ப். ஸோ ஹெட் வில் பி பாயிண்டிங் டு 2 now. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம வந்து இந்த ஹெட் நோடோட கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் க்ரியேட்டிங் எ லிங்க் லிஸ்ட். அடுத்தது வி ஆர் கோயிங் டு க்ரியேட் த ஃபங்க்ஷன் மூவ் ஜீரோஸ். அதில் இந்த இருக்கிற ஜீரோஸு நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸில் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து எழுதி அந்த போர்ட்டலில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த போர்ட்டல்லையே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த டேட்டாவை எடுத்திருக்கேன், 605021 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா GFGன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ஃபங்க்ஷன் மூவ் ஜீரோஸுங்கிறது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 நோடு க்ரியேட் பண்ணியிருக்கோம், டெம்ப்ரவரி அண்ட் ப்ரீவியஸ். அடுத்து ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்லான்னு பார்க்குறோம். அதாவது நம்ம கொடுத்துருக்குற இன்புட்டே நல்லா இருக்கலாம். இந்த கண்டிஷன் இஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்னா வி ஆர் ரிட்டர்னிங் நல். இது டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். அதாவது நம்ம டெம்ப்னு ஒன்று வச்சுருக்கிறோம். நம்ம இந்த ஹெட்டோட நெக்ஸ்ட் அதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் வந்து இந்த ஹெட்டை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரீவியஸ் வந்து ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டெம்ப் வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கணும். while temp is not equal to null, நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம we are going to repeat. temp.data is not equal to 0. அதாவது நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டை பார்க்குறோம், அதில் இருக்கிற டேட்டா வந்து 0வாக இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டெம்பில் இருக்கிறத நம்ம ப்ரீவியஸ்க்கு போட்டுறோம், temp.next தூக்கி டெம்ப்புக்கு போடுறோம். ஸோ we are just moving ahead. ஸோ at any point இந்த இடத்துல டெம்ப் இருந்ததுன்னா ப்ரீவியஸில் வந்து ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம 0வை என்கவுண்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 0வை எடுத்து முன்னாடி நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ எப்படி போட போகிறோம், எல்ஸ் நோடு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப். இப்போ இது இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு, டெம்ப் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த டெம்பில் இருக்கிறத கரண்ட்டுங்கிறதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண வச்சுட்டு temp.next அதை தூக்கி நம்ம டெம்பில் போட போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே வந்து டெம்ப் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ டெம்ப் வில் பாயிண்ட் டு தட் 5. நெக்ஸ்ட்டு எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோ அதை வந்து டெம்ப் வில் பாயிண்ட் அவுட்.
இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 0 எங்கே இருக்குன்னா கரண்ட்டுங்கிற நோடில் இருக்குது. ஸோ இந்த while loop முடிஞ்சு வரும்போது நம்மளுக்கு 0ன்னு இருக்கிறது எல்லாமும் நம்மளுக்கு முன்னாடி ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ while loop முடிஞ்சு வந்த உடனே நம்ம ரிட்டர்ன் ஹெட். ஸோ த ஹெட் வேல்யூ வில் பி ரிட்டர்ன்ட். ஏன்னா இந்த ரிட்டர்னிங் டைப் வந்து நம்ம வந்து நோடு தான் கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு ஜி டாட் மூவ் ஜீரோஸ் ஆஃப் ஹெட், இந்த ஹெட்டு வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகுது. அடுத்து நம்ம வந்து பிரிண்டிங்காக ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணணும். இது பிரிண்டிங்க்கான லூப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹெட்டை வந்து டெம்ப்புங்கிற ஒரு நோடுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். டெம்ப் நாட் ஈக்குவல் டு நல் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம அடுத்து டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டை வந்து டெம்ப்புக்கு அசைன் பண்ண போகிறோம். திஸ் வில் கோ இன் அ லூப் டு பிரிண்ட் ஆல் த டேட்டா இன் த நோட்ஸ். இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்துருக்கோம், இங்கே பிரிண்ட் எல்என். அப்போ சேம் லைனில் இந்த டேட்டா வில் பி பிரிண்டட் வித் த ஸ்பேஸ் இன் பிட்வீன் அண்ட் தென் வி ஆர் கிவிங் எ பிரிண்ட் எல்என். ஸோ அந்த கோடை நான் அப்படியே எடுத்து இங்கே போட்டிருக்கிறேன் நான். ஸோ முதல்ல கோடை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், கம்பைல் அண்ட் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது சிஸ்டம் கொடுத்துருக்குற இன்புட்டை வச்சு வெரிஃபை பண்ணிக்குவோம். டெஸ்ட் அகெயின்ஸ்ட் கஸ்டம் இன்புட் அப்படின்னா நாம் இன்புட் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ரோக்ராம் அண்ட் த அவுட்புட் அப்படின்னா வி கேன் கிவ் த சப்மிட் பட்டன். சப்மிட் பட்டன் தட்டும்போது நம்மளுக்கு டெஸ்ட் கேசஸ் 100 டெஸ்ட் கேசஸ் வெரிஃபை பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க 100% அக்யூரசி அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் லிங்க் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற ஜீரோஸை நம்ம வந்து முன்னாடி மூவ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எப்படி கோடு எழுதணுங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.